பேரன்பு கொண்ட சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, எல்லோருக்கும் உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் வணக்கம். இப்போது ஒரு ராசி கட்டம் என்பது 12 பாகங்களாக பிரிக்கப்பட்டு 360 டிகிரி. ஒரு ராசி கட்டம் 30 டிகிரி. அந்த 30 டிகிரியில் உங்களுக்கு 2.25 நட்சத்திரம் இருக்கிறது. இந்த 2.25 நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் ஒரு ராசியை ஒரு ராசியை 52 நிமிடம் ஆளுமை செய்கிறது. அந்த 2 மணி நேர இடைவெளியில் 52 நிமிடம் என நட்சத்திரம் உங்களுக்கு லக்னமாக அமையும் போது அந்த நட்சத்திரத்தை 9ஆக பிரித்தால் அந்த உப நட்சத்திரம் உங்களுக்கு ராசி கட்டத்தில் உங்கள் லக்ன புள்ளியாக அமையும். அந்த லக்ன புள்ளி உங்களுக்கு லக்ன பாவமாக அமையும். அந்த லக்ன பாவம் கேதுவாக இருந்தால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத வித்தியாசமான சிந்தனை தோற்றம் உள்ளவராக இருப்பீர்கள். அதே லக்ன புள்ளி உங்களுக்கு சுக்கிரன் அமைந்தால் அழகு வசீகர தோற்றம் உடையவராக இருப்பீர்கள். அதே உங்களுடைய லக்ன புள்ளியில் சூரியன் குணச்சித்திரமாக அமைந்தால் கம்பீரம், அதிகாரத்தன்மை, ஆளுமைத்திறன் கொண்டவராக இருப்பீர்கள். அதே லக்ன புள்ளி உங்களுக்கு சந்திரனாக அமைந்தால் அமைதியான தோற்றம், அதிகமாக யோசிப்பவராக இருப்பீர்கள். அதே லக்ன புள்ளி உங்களுக்கு செவ்வாயாக இருந்தால் எளிதும் துணிந்த செயல், கோபம், பிடிவாதம், முரட்டுத்தனம் தோற்றம் உடையவராக இருப்பீர்கள். அதே லக்ன புள்ளி உங்களுக்கு ராகுவாக அமைந்தால் பிரம்மாண்டமான சிந்தனை, தன்னை பற்றி பெரிதாக பேசிக் கொள்வது போன்ற வகையில் நீங்கள் லக்னம் அமையும், உங்களுடைய லக்னம் அமையும். அதுவே உங்களுக்கு குருவாக உங்கள் லக்ன புள்ளி அமைந்தால் தன் உண்மை, நேர்மை, அடக்கம், பணிவு, புத்தி கூர்மை, பெரிய மனிதத்தன்மை கொண்டவராக நீங்கள் இருப்பீர்கள். அதே லக்ன புள்ளி உங்களுக்கு சனியாக அமைந்தால் மந்தமான தன்மை, சந்தேக குணம், எதையும் யோசித்து செய்தல், முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். அதே உங்களுக்கு புதன் லக்ன புத்திநாதனாக அமைந்தால் புத்தி கூர்மை, சமயோஜித புத்தி, கணிதத்தில் திறமை, மெலிந்த அழகான தோற்றமுடையவர்கள் இருப்பீர்கள். இப்படி உங்கள் லக்னத்திற்கு எந்த லக்ன புள்ளி எத்தனை டிகிரியில் அமைகிறதோ அதன்படி உங்களுக்கு அந்த உபநட்சத்திரம் எதுவோ அந்த உபநட்சத்திரமே உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஆளுமை செய்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் மிக பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.